உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஜனநாயகன் படத்திற்கான சென்சார் அந்த பிரச்சனையே இல்லாமல் சென்சார் கிடைச்சிருந்ததுன்னா இன்னத்திக்கு அந்த செலிப்ரேஷன் இந்த 8ஆம் தேதி இந்த நேரம் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. குறிப்பாக எத்தனை ரசிகர்கள் வந்து அந்த ஃபஸ்ட் ஷோவை பார்க்குறதுக்காக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இலங்கைக்கும் துபாய்க்கும் போகிறது மாதிரி ஒரு பிளான்லாம் போட்டு வச்சுருந்தாங்க முன்கூட்டியே ஆரம்பிப்பது. இது தவிர பார்த்திங்கன்னா கேரளாவுக்கும் பெங்களூருக்கும் ஆல்ரெடி புக் போட்டாச்சு. ஆந்திரா எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரியல. மேபி அது முன்கூட்டியே வந்திருந்தால் அவங்க கூட வந்து ஒரு 6 மணி காட்சியாக விட்டுருப்பாங்க. இதெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் அந்த 9 மணி காட்சியை பார்த்தே தீரணும் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பு. அது காரணம் திரும்ப சொல்கிறது என்னென்னா நாம் சொல்ல எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, எப்பா ஒரு நடிகர் ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி வேணான்னு சொல்லிட்டு வராரு, இதையே எப்போ திரும்ப எப்படியா நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா இதுதாங்க உண்மை. நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த நடிகர் பூரா பாருங்கள். நீங்கள் வந்து ஒன்று ஃபீல்ட் அவுட் ஆகியிருப்பாங்க, அவங்க சம்பளம் இறங்கி போயிருக்கோம், அவங்க காணாமல் போயிருப்பாங்க, வீட்டில் சும்மா இருக்க முடியாது, அந்த கூட்டத்தையும் அந்த ரசிகர்களையும் பார்த்து அவங்களுக்கு பழக்கமாகிட்டு இருக்கோம். எப்போ நம்மளை வந்து ஒரு 4 பேர் வாழ்கன்னு சொல்லியிருக்கணும், ஒரு 10 பேர் நம்ம வீட்டு வாசல் நிற்கணும், ஒரு 4-5 பேர் நம்மளை பற்றி கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிக்காக ஆரம்பித்து காணாமல் போனவங்களுக்குலாம் உண்டு. நான் பேரை சொல்ல விரும்பலை. ஆனால் உச்சத்தில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு வேல்யூவில் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹீரோ அட போயா நீ வா, இந்த சம்பளம் என்னையா சம்பளம், நான் வரையா மக்களுக்கு சேவை பண்ண வரையா. அப்புறம் அவர் மக்களுக்கு சேவை பண்ண வராரா, சேவை பண்ண வரலையா, அவர் ஜெயிக்கிறாரா, சிஎம் ஆகிறாரா, 2026 கை கொடுக்குதா கை கொடுக்கலையா, இதெல்லாம் விடுங்க. நீங்கள் அப்படி ஒரு நபர் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தோடனே அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, குறிப்பாக வந்து அந்த இளைஞர்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு அப்படின்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். மற்ற கட்சிகள் கூட்டணின்ற பேசுறது, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறது, மற்ற தலைவர்கள் வந்து ஆதரவு கொடுக்கறது, ஒரு டேரிங்காக எதிர்த்து அரசியல் பேசுறது, ஏன்னா அரசியல் பேச தெரியாது இவருக்குன்னு சொல்லும்பொழுது பேசுறது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இதாங்க என் கடைசி படம் அப்படின்னு போது மலேசியாவில் ஆடியோ லான்ச் வச்சு அந்த மலேசியா அரசாங்கமே இவருக்கு வந்து ஆஸ்கார் கொடுங்க நீங்கள் வந்து அப்படி ஒரு கூட்டத்தை எங்கள் நாட்டில் காமிச்சிட்டார் இவர். அங்கே இருக்கிற மலாய்க்காரங்க, சைனாக்காரங்க யார் இது அப்படின்னு கூகுளில் தேடுற அளவுக்கு போய் அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்காது வந்து யார் நம்ம நாட்டில் வந்து இங்கேயே கலக்கிட்டு இங்கே இல்லை தமிழர் பூரா வந்து அப்படி கொண்டாடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு ஒரு உச்சத்தை கொண்டு வந்து நிறுத்தின ஒரு ஹீரோ. அவருடைய கடைசி படம் அவழுது. அந்த படத்தில் உண்மையாக வந்து சென்சார் பிரச்சனையா, அரசியல் ரீதியான பிரச்சனையா, இல்லது உண்மையிலே வந்து மதத்திற்கு எதிரான சில காட்சிகள் இருக்கிறதா, அல்லது வந்து இவர் வந்து எதுவும் வந்து அரசியலுக்குள்ள ஒரு தெளிவான முடிவு எடுக்கல. தெளிவான முடிவுன்னா நீங்கள் எங்கள் பக்கம் வாங்க உங்கள் பக்கம் வாங்கன்னு எதுவுமே சொல்லாமல் ஒரு பாடுன்னு மௌனமாகவே இருக்கிறாரு. சீண்டி பார்ப்போம், இதுதான் சரியான சமயம் அப்படின்ற ஒரு விதமாக இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதுவாகிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பொங்கலுக்கு தான் உங்கள் படம் வரணும்னு கிடையாது தளபதி, உங்கள் படம் வரும்போதெல்லாம் பொங்கல் தான், அவங்க போடுறது தான் தளபதினு அவங்க சொல்கிறது தான் வந்து விஜய் அப்படி கொண்டாடுறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துன்னு வாங்க, நாங்கள் கொண்டாடி தீர்த்துறோம். நாளைக்கு வந்து தீர்ப்பு வரப்போகுது. இதை கூட சொல்கிறாங்க, நாளைக்கு தீர்ப்பு வருது, அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்போது சனி ஞாயிறு லீவாக மாறுது, ஒரு திங்கட்கிழமை ப்ராசஸிங் ஆகுது, செவ்வாய்க்கிழமை ஓகேவா ஆகுமா அப்படின்னு நான் சில தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டங்க 14 அப்படின்போது தியேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே தெலுங்கில் 3 படம் பெரிய படம், ஓவர்சீஸில் பெரிய பிரச்சனையாகும். ஓவர்சீஸில் இந்த படத்திற்கான முன்பதிவு வரலாறு காணாத ஒரு முன்பதிவுங்க. இது மிகைப்படுத்தலாம் சொல்ல வந்து அப்படி ஒரு முன்பதிவு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எப்போ வந்தாலும் நாங்கள் அந்த படத்தை பார்க்குறோங்க, நீங்கள் ரீஃபண்ட் கொடுக்குறீங்களா மறுபடியும் வச்சுக்கிறீங்களா விடுங்கன்ட்டு. இப்போ என்னென்னா அமெரிக்காவிலையும் யூரோப்லேயும் ஒரு பெரிய பிரச்சனைனா, தெலுங்கில் 3 படம் வருது இல்லைங்களா, 3 பெரிய டாப் ஹீரோ படம், பிரபாஸ், சிரஞ்சீவி, ரவிதேஜா. இப்போ பெரும்பான்மையான ஸ்க்ரீன்ஸ் அவங்களுக்கு முன்கூட்டியே ஒதுக்கியாச்சு. இப்போ ஒரு 14ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்போது ஸ்க்ரீன் பஞ்சாயத்து வரும். ஆந்திராவில் கிடையாது, கர்நாடகாவில் தெலுங்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. இப்போ இது ஆகும்போது இப்போ 3 படத்தில் ஒரு 2 படமோ ஒரு படமோ பயங்கரமாக கிளிக்காக ஆகிப்போச்சுன்னு வச்சுங்க, அவங்க தேட்டர் விட்டு எடுக்க மாட்டாங்க, வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. போட்டாச்சு சார், இது அக்ரிமெண்ட் போட்டாச்சு, ரைட், நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, இது ஏங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா ஒரு 21, 22ஆம் தேதி ஜனவரி தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மேபி ஒரு சில பேர் என்னன்றாங்க, ரசிகர்களை ஏமாற்றக்கூடாதுங்க, இந்த 10 நாள் லீவ் இருக்குல்ல அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு 2-3 நாள் போனால் போயும்போது விஜய் படத்துக்கு என்றைக்கும் அல்லும் 1 மணி நேரத்தில் டிக்கெட் விற்று போயிடும். அது எந்த ஊராக இருந்தாலும் போய் பார்த்துருவாங்க, ரைட்டு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நாளைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது.
இதெல்லாம் மீறி இது முழுக்க முழுக்க அரசியல் காரணம் தாங்க வந்து அப்படின்னு பல தலைவர்கள் பேசின ஒரு விஷயமாகட்டும், இன்னிலிருந்து சோஷியல் மீடியாவில் பல பேர் போட்ட பதிவாகட்டும், வந்து குறிப்பாக சீமான்லாம் போட்டிருக்காரு வந்து இந்த சென்சார் போர்டில் முழுக்க முழுக்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க தானே வந்து அதில் இருக்காங்க. ரிவைசிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ரிவைசிங் கமிட்டியோடைய தலைவியே யாருன்னா நடிகை கௌதமி தான். என் படம் வந்து முந்திரி காடுன்னு ஒரு படம் கிட்டத்தட்ட 82 கட்டு கொடுத்தாங்க. அங்கே போய் என்னங்க நியாயத்தை கேட்க முடியும்னு சீமான் சொல்கிறாரு. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சென்சார் போர்டு இருக்கு இல்லைங்களா, இது மத்திய அரசோட கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. இதா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நானும் சில காலம் வந்து அந்த சென்சார் போர்டு உறுப்பினராக இருந்திருக்கேன். படங்கள்லாம் பார்த்துருக்குறேன். நீங்கள் சென்சார் செய்கிறீங்கள படம், அந்த சென்சார் செய்கிற படம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எத்தனையோ சென்சார் செய்யப்படாத வீடியோக்களும் மீம்ஸுகளும் ஃபோட்டோக்களும் இந்த சோஷியல் மீடியாவில் பகிரப்படுகிறது, ஆடியோக்கள் உட்பட. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இந்த சென்சார் போர்டு ஒன்று தேவையே இல்லைங்க, அதை கலைச்சிடுங்க அப்படின்றாங்க. வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம், கலைச்சிடுங்க அதை அப்படின்றாங்க. ஏன்னா அடுத்த காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் ஒருவேளை அவங்க ஆட்சி வந்தாலும் அதுக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க அவங்க வந்து. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திரைப்படத்தை ஏற்றுக்கிறதும் மறுக்கிறதும் மக்கள் கையில் இருக்குது. நீங்கள் என்னங்க வந்து அது உண்மை தானே வந்து நீங்கள் அதில் இந்த இது இருக்குது இந்த இது இருக்குது. நான் பொதுவாக சொல்கிறேன், அந்த வன்முறையை வச்சுட்டீங்க, இந்த வன்முறையை வச்சுட்டீங்க, அந்த டைலாக் வச்சுட்டீங்க, மியூட்டை கொடுங்க, கட்டு உண்மை. ஏன்னா ஜோதிமணி சொல்கிறது என்னென்னா, பெண்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பெண்களுக்கு எதிரான வசனம் பேசுகிற படங்கள் என்பது இப்போது அது மாதிரி அந்த படங்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வருது. எல்லா படங்கள்லையும் அது இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? இப்போ எதுக்கு சென்சாரு? மக்கள் நல்லா இருந்தால் வரப்போகிறான், நல்லா இல்லைனா தூக்கி படத்தை போட்டு போய் போகிறான். உண்மை தானே? இன்றைக்கி 2025 24 நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. நான் மறுபடியும் அந்த படம் பேரை சொல்ல விரும்பலை. ஆச்சா போச்சா என்ன பில்டப் கொடுத்தாங்க, ஒரே நொடியில் ஃபஸ்ட் ஷோ காட்சியில் தூக்கி போட்டு போயிட்டேன்ட்டான். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு கண்டிப்பான ஒரு அரசியல் அழுத்தம், அது பிஜேபியோட அழுத்தம் இருக்குதுன்னு எம்பி ஜோதிமணி சொல்கிறாங்க. இதெல்லாம் மீறி இங்கே பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆந்திராவில் பிரஜாராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் சிரஞ்சீவி. இதே போல் தான் விஜய் மாதிரியே கலக்கடிச்சார் வந்து ஆந்திராவே. சிரஞ்சீவி திருப்பதியில் வந்து இறங்கினோடனே திருப்பதியே அல்லோகலப்பட்டது வந்து, கீழ் திருப்பதியே. அப்படி ஒரு வரலாறு காணாத கூட்டம். உண்மையிலே வந்து தேசிய அளவில் எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, சிரஞ்சீவி கிட்ட நிறைய பேர் வந்து கூட்டணி வச்சுங்க அப்படின்னு கேட்ட பொழுது, கூட்டணியாவது இதுவாகுது பார்த்தியா, ஜனங்களை பார்த்தியா, நீ எப்படி இருக்காங்க பார்த்தியா, எனக்கு தான் அப்படின்னு அவர் வந்து கூட்டணியே வச்சுக்காம அப்படி தனித்து நின்னார். அந்த பிரஜாராஜ்யம் கட்சியே வந்து போயிடுச்சு வந்து. அதை தூக்கி அப்படியே காங்கிரஸ் கையில் அடமானம் வச்சுட்டார் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக அரசியலேருந்து விலகி நான் சினிமா நடிக்க வருவேங்கன்னு சொல்லிட்டு சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருந்தா. இப்போ இந்த பொங்கலுக்கும் சங்கராந்திக்கும் அவருடைய படம் வருது. இது மாதிரி ஆகிடாதீங்க விஜய், யாரோ ஆலோசனை கொள்கிறாங்க, இது மாதிரி ஆகிடாதீங்க. நீங்கள் பாருங்கள், சிரஞ்சீவியோடைய தம்பி இருக்கார்ல பவன் கல்யாண், அவரும் ஜனசேனான்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து டக்குன்னு என்ன பண்ணார், என்டிஏ கூட்டணியோட வந்தார். வந்து அவருக்கான சீட்டை வந்து வின் பண்ணார், துணை முதல்வர் ஆனார். இன்றைக்கி தன்னுடைய அரசியல் செல்வாக்கு வளர்த்துக்கிட்டாரு. அவருக்கான ஒரு தனி வந்து செல்வாக்கு அங்கே உருவாயிடுச்சு. அவர் வந்து இன்னும் ஒரு 30-40 வருஷத்தில் ஒரு பெரிய லீடராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தான் விஜய்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், என்டிஏ கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் செல்வாக்கு பவன் கல்யாண் மாதிரி ஆகும். நீங்கள் அடம் பிடிச்சி முதல்வர் பதவி தான் வேணும்னு நீங்கள் அடம் பிடிக்காதீங்க. கூட்டணிக்கு வந்தோன்னா யாருக்காவது முதல்வர், நீங்கள் துணை முதல்வர் வாங்க, நீங்கள் அரசியல் அனுபவம் இதுக்கப்புறம் கிடைக்கும், உங்களுக்கான வந்து மைலேஜ் அதிகமாகும். இப்போ வந்து ஒரு 30 சீட்டு வின் பண்ணுறீங்கன்னா அடுத்து வர நாடாளுமன்ற எலெக்ஷனில் நீங்கள் ஒரு கணிசமான எம்பி சீட்டை வின் பண்ணலாம், உங்கள் கட்சி தனிப்பெரும்பான்மைய கட்சியாக வரும் ஒரு சில வருடங்களில் அப்படின்னு நாங்கள் ஆலோசனை சொல்கிறோங்க அப்படின்ட்டு. இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்ற. இப்போ இந்த முறையும் வந்து ஏன்னா இந்த முறை முழுக்க வந்து காங்கிரஸ் தலைவர்கள், காங்கிரஸ் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க வந்து இந்த விவகாரத்தில். ஏன்னா தொடர்ச்சியாக விஜயை வந்து பிஜேபியோட பி டீமான்னு சொன்னது, அப்புறம் வந்து அமித்ஷா அதை வந்து இயக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறது. இப்போ நான் யாருடைய பி டீமும் கிடையாதுங்க, நான் தனியான ஆளுங்க. இதுதான் கோபமாகிடுச்சா என்னன்னு தெரியல. என்ன அவன் கூட்டணிக்கும் வரமாட்டேன்றான், ஒன்றும் வரமாட்டேன்றான். கூட்டணியாக இருந்தால் என்கிட்ட வாங்கன்றாங்க, நான் தான் வந்து முதல்வர் வேட்பாளர், என் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் வாங்க, எங்கள் கொள்கை கோட்பாடு ஒத்துப்போனால் நீங்கள் வாங்க, நான் வர முடியாதுன்றப்போ நாங்கள் வரவழைப்போம் அப்படின்ற ஒரு அழுத்தம் இதில் இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தொடர்ச்சியாக நேற்று கூட ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார், டேரிங்காகவே பேசினார். திரும்ப இன்றைக்கி வந்து எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது முழுக்க ஒரு மோடி கவர்மெண்ட்டோடைய ஒரு அழுத்தம் தான் விஜய்க்கு கொடுக்குறாங்க.
இதை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி மெர்சல் படத்துக்கு ஒரு பெரிய அழுத்தம் நடந்தது. ஜிஎஸ்டி பற்றி பேசினார், டிஜிட்டல் இந்தியாவை பற்றி பேசினார், படத்தில் இந்த வசனம் அப்போ ஒரு பெரிய அல்லோகலப்பட்டது. சென்சாரே கொடுக்க முடியாதுன்னு சொன்ன அதே பிரச்சனையை தான் இப்போ கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி போட்ட ட்வீட் இது அப்படின்னு சொல்லி அதை வந்து டேக் பண்ணி இவர் ஒரு பதிவு போட்டிருக்கார். அதே வேளையில் மறுபடியும் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு, நான் விஜய் பக்கம் நிற்போம். விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவர், அவர் ஒரு நடிகர் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் என் மேலே ஆக்ஷன் எடுத்துங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரேஞ்சுக்கு அங்கே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு 33 வருஷம் சினிமாவில் இருந்தார். எத்தனை படம் ஓடி இருக்கும், எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க, விஜய் வச்சு எவ்வளோ கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருப்பீங்க ஒரு ஹீரோ வச்சு. இந்த ஹீரோ இருக்கிறது உங்களுக்கு பெரிய மதிப்பு தானே. ஆனால் ஒருத்தராவது வாயை திறந்தீங்களா சாமி? நீங்கள் வந்து மலேசியாவில் கூட நடிகர் சங்க தலைவர் நாசர் கூட சொன்னார், வந்து கேட்காமலே 1 கோடி ரூபா கொடுத்தாரு இவர் அப்படின்னாரு. அப்புறம் சில பேர்லாம் கூட பேசியிருந்தீங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு நடிகருக்கு, நீங்கள்லாம் ஒன்றா இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் சாமி குரல் கொடுக்கல? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக குரல் கொடுத்தது வந்து அஜய் ஞானமுத்து, ஒரு டைரக்டர். அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு 3-4 இருக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த சங்கம்னு தெரியல. இவர் ராமநாராயணன் அவர்களுடைய மகன் முரளி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பயங்கர தமாஷா இருக்குதுங்க. வந்து இது வந்து இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது, ஒரு திரைப்படம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு. இது பதிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வந்து ஒரு 10 திரைப்படம் சேர்ந்துதாங்க ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த திரைப்படம் ஒரு திரைப்பட பிரச்சனை தான் இண்டஸ்ட்ரி பிரச்சனை. இந்த திரைப்படத்தில் வந்து 1000-2000 பேர் வேலை பார்த்துருக்காங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தானே. நீங்கள் எத்தனை படத்துக்கு தயாரிப்பாளர் சங்கம் பஞ்சாயத்து பண்ணுறீங்க, எத்தனை படத்துக்கு பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை படத்தை வந்து நீங்கள் முடிச்சு விட்ருக்கீங்கன்னா அந்த அந்த விவகாரத்தை சும்மா ஒரு ஆதரவு குரல் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு பயம்? வந்து ப்ரெஸ் மீட்லேயே பயங்கரமாக அவர் கொலை பேசுகிற, சரி அவளுக்கு என்ன பிரச்சனையோ. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சுல்லாம்புல்லா நடிகர்லாம் வந்து ஆதரவு போட்டுருந்தாங்க. அவளை தப்பாக சொல்லக்கூடாது, நம்ம வந்து சுல்லாம்புல்லான்னு சொல்லக்கூடாது, அவங்களுடைய இது போட்டு அவங்க பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த பெரிய பெரிய நடிகர்கள் இன்னும் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஏங்க கமலஹாசனுக்கு அவ்வளோ பிரச்சனை நடந்ததுங்க விஸ்வரூபத்தில். இதே விஜய் தானே அப்போ பீக்கில் தானே இருந்தார். விஜய் என்னங்க குரல் கொடுத்தாரு, விஜய் என்னங்க அறிக்கை கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வந்து அந்த நேரத்தில் விஜய்க்கு என்ன அழுத்தமோ, அந்த நேரத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ன சொன்னாரோ, ஒருவேளை இப்போது வந்து ஒரு பிரச்சனை அது மாதிரி கமலுக்கோ வேறு யாருக்கோ இப்போ ஒரு சம்பவம் நடந்திருந்தால் விஜய் வந்து தாவேக்காவுடைய தலைவராக இந்த நேரத்துக்கு கொடுத்துருப்பார். அந்த நேரத்துக்கு என்ன சூழ்நிலை தெரியாது இல்லைங்களா. ரஜினிக்கு பிரச்சனை வந்தப்போ என்ன குரல் கொடுத்தாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. நான் இவங்க அவங்கன்னு பிரித்து கேட்கல. ஒரு இண்டஸ்ட்ரியில் அத்தனை சங்கம் இருக்குது. கிட்டத்தட்ட பெப்சியில் அவ்வளோ சங்கம் இருக்குது. அந்த இது வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது, ஒரு தயாரிப்பாளர் சங்கம் அத்தனை இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, விநியோகஸ்தர் சங்கம் இருக்குது. விநியோகஸ்தர் நீங்கள் வந்து தியேட்டர் உரிமையாளர் சங்கம் இருக்குது. எல்லாரும் ஏன் பயப்படுறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அரசியல் பயம்தான் அப்படின்னு. அதே தான் இதுக்கிடையில் படம் வருமா வராதா, வந்தால் என்ன ஆகும், வந்தால் எந்த அரசியல் பேசும், இல்லை படத்தை வந்து இவ்வளோலாம் கற்றுக் கொடுங்க அப்படின்போது அந்த படத்தினுடைய கண்டென்ட் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படும். ஏற்கனவே அது இதுவே ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்பா எச் வினோத் ஏற்கனவே பகவந்த் கேசரினாங்க. அந்த கேசரியே நீ ஒழுங்காக கலரின்னா இவ்வளோ பிரச்சனை வரையாது. உள்ள என்னையா சேர்த்து வச்சுக்கிற, நீ உள்ள என்னையா வந்து பண்ணி வச்சிருக்கிற. நீ வந்து மலேசியாவில் இவ்வளோ உற்சாகமாக பேசாத ஆளாச்சு, எங்கேயுமே பேசாத ஆளாச்சு, மலேசியாவில் பயங்கரமாக வேறு பேசி விட்ட, உள்ள என்ன ரசிகர் வந்து உள்ள என்னத்தை தேவையில்லாமல் சொருக்கி விட்ட அப்படின்னு அவர் பக்கம் வந்து எச் வினோத் பக்கம் ஒரு கூட்டம் திரும்ப இருக்கு. ஏன்னா அவங்களுக்கான விஷயம் என்னென்னா, ஒரு ஹீரோட ஒரு படம் வருது, ஒரு ஸ்மூத்தாக வரட்டும், கொண்டாடுவோம், அவருடைய அரசியல் களத்துக்கு அடுத்து பார்க்க போகிறாரு, இதில் தேவையில்லாத விஷயத்தை ஒரு இயக்குனர் ஏன் நீங்கள் வந்து சொருக்கி வச்சுருக்கிறீங்க, இது ஏன் பண்ணி வச்சுருக்கீங்கன்ற ஒரு கேள்வி நிச்சயமாக ரசிகர்கள் கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ஓகேங்க, இந்த படம் இது ஒரு இடையில் பாருங்கள் வந்து வாத்தியாரன்னு ஒரு படம், அதுக்கு சென்சார் கொடுத்துட்டாங்களா, அது பொங்கலுக்கு வரப்போ தான் வந்து அந்த பஞ்சு மூட்டை குடோன்லேயே இருந்தானா அப்படின்ற மாதிரியான கதை தான். நான் தவறாக சொல்ல, நான் வந்து ஜனநாயகனுக்கு போட்டின்னு ஒரு படம், பராசக்தியே போட்டி இல்லைங்கன்ட்டாப்புல யார் சிவகார்த்திகேயன், போட்டி மின்னா நான் போக முடியாதுங்க, அது அண்ணன் நான் தம்பி அப்படின்னு. இப்போ அந்த படத்துக்கு ஒன்றும் இது வரைக்கும் நான் வீடியோ பேசுகிறதுக்கு சென்சார் வரல, வந்தால் அது எப்படி மாறுன்னு தெரியல. வந்து படமாக பார்க்கணும் நீங்கள். வந்து திரும்ப சொல்லுவேன், இதெல்லாம் மீறி ஜனநாயகன் படம் நீங்கள் பிப்ரவரி மாதம் கூட மார்ச் மாதம் கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கணும். இது எல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு 10 கோடி ரூபா செலவு பண்ணால் கூட இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடச்சிருக்காதுங்க படத்துக்கு. அது ஒரு பெரிய இது ஆகிப்போச்சு. விஜயோட ஒரு டைலாக் ஒன்று வரும், காட்டுன்னு சொன்னேன், ஏற்கனவே காட்டுன்னு நான் காட்டுறேன், நீ வேற ஏன்டா காட்டுன்னு சொல்கிற கதையாக வந்து இவங்களே காட்டுன்னு காட்டிட்டாங்க.
ரைட்டு, ஓகே, என்ன நடக்கும் போது நாளைக்கு வர தீர்ப்பில் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.